Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. Momlicious ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம சிம்பிளான லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் லாக்டவுன் லன்ச் ரெசிபின்னு கூட சொல்லலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியனை வச்சு சிம்பிளான ஒரு பருப்பு கீரையும் உளுந்து சம்பலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பருப்பு கீரை 2 in 1 ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த பருப்பு கீரை நீங்கள் ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். இந்த பருப்பு கீரை ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியனை வச்சு ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் சாம்பாருக்கு ஈக்குவலான சேம் டேஸ்ட்டில் இருக்கும். லாக்டவுன் லன்ச் மெனுவோட ஃபர்ஸ்ட் ரெசிபி பருப்பு கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு கீரை செய்கிறதுக்காக நான் ஒரு கட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன். சிறுகீரையோட வேர் சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா மண் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்டு பக்கத்தை கொஞ்சம் சின்ன சைஸாகவும் கீரையை கொஞ்சம் பெரிய சைஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாவும் ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கீரையில் மண் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பருப்பு கீரைக்கு ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் மட்டும் தான் இருந்துச்சு. அதை எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கட்டு கீரைக்கு 1/2 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு 3 விசில் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சு விட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை இது உள்ளே சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு 3 பல் பூண்டை எடுத்து தட்டி கீரை கூட சேர்த்துக்க போகிறேன். இது நம்ம வெங்காயம் சேர்க்கக்குள்ளேயே சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ ஒரு 3 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு வாய்வுங்கிறதால பெருங்காயத்தூளை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அடுப்பை வேகமாக எரிச்சிட்டிங்கன்னா பருப்பு நல்லா அடியில் பிடிச்சிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நம்ம சேர்த்த மசாலாவும் கீரையும் வேகிற அளவுக்கு வேக விட்டால் போதும். கீரை நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். அடுத்தது பருப்புக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு பாதி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்க விடுங்க. இந்த வெங்காயம் பருப்புக்கு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுருந்த பருப்பு கீரையை தாளிப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடோடு இருக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை அது மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யில் கூட தாளிப்பு செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் தாளித்து கடைசியாக நெய் சேர்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். நம்மளோட பருப்பு கீரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாக்டவுன் லன்ச் ரெசிப்பியில் மொதல் ரெசிபி பருப்பு கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ உளுந்து சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
இந்த உளுந்து சம்பால் நல்லா புளிப்பு உரப்பா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா சுடு சோறில் இந்த சம்பாலை போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சம்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவு உளுந்தில் இந்த சம்பால் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் வதக்கும் போது என்னென்ன போடுறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பேன் சூடு பானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடு எண்ணத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் அளவு உளுந்தை சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக நல்லா பொரிய விட்டுக்கோங்க. உளுந்து கருகிடுச்சுன்னா சம்பலுக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் பொன்னிறமாக லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுந்துடுச்சு. இப்போ ஒரு 8 பீஸ் அளவு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். என்னோடய மிளகாயில் அவ்வளோ உரப்பு இருக்காது, அதனால நான் 8 பீஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாய் ரொம்ப உரப்பாக இருந்துச்சுன்னா மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி தழை சேர்த்துருக்கேன். மல்லித்தலையோட காம்பை கிள்ளணும்னு அவசியம் இல்லை, முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டும் வெங்காயமும் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக சாத்தே பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த சம்பால் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாவை கம்மியாக கரைச்சிக்கோங்க. 1/4 கப் அளவு உளுந்து சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/2 மூடி தேங்காய். தேங்காவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து கூட சம்பால் அரைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தேங்காவை எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா சம்பால் சீக்கிரம் கெட்டு போகாது. 2-3 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை சேர்த்து வதக்கும் போது தேங்காய்லேருந்து ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் அந்த பேன்லேயே சேர்த்துட்டு தண்ணியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே சின்ன எலுமிச்சப்பழம், அதாவது கொட்டைப்பாக்க அளவு புளி சேர்த்து அது கூடவே உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறமாவும் சம்பால் இன்னும் டைட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லூசன் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பதத்துக்கு சம்பாலை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் உளுந்தை நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கோம். இதை சாப்பிடும் போது அந்த உளுந்து லைட்டாக கடிப்படும் போது சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். உளுந்தோட ஃப்ளேவரோட கொத்தமல்லி, கருவேப்பிலை இதோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து இது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண லாக்டவுன் லன்ச் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்லிஷியஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாம்லிஷியஸ் ரெசிபி.